இந்த சுயசத்துக்குள் வாழாத தேவ சுத்தத்தினுடைய வாழும்படியாய் ஆண்டவரே இந்த கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே நிச்சயம் ஒரு மனதோடு ஆண்டவரை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல எல்லாரும் விடுதலோடு வாயில தரணும் நாமத்தை உயர்த்துங்க ஹல்லேலூயா ஆண்டவரே காலங்களிலே உலகத்தை ஆண்டவரே
ஒருவரே ஆராதனை ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறார், துதிக்கு பார்க்கிறார், மகிமைக்கு பார்க்கிறார், மனசுக்கு பார்க்கிறார். எல்லா நாமமும் ஆண்டவரே, எல்லாரோட நாமமுடையவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், அரவணைக்கிறோம். சுத்தம் செய்யப்படுவதோடு அவளுக்கு சுத்தம் செய்யப்படுவதாக ராஜ்யம் வருவதா வாழ்க்கை ஆண்டவரே கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ராட்சியம் வருவதா, ஒவ்வொரு சிறுவர்கள் பெரியவர்கள் வாழ்வதும் அந்தவரே ராட்சியம் வருவதா, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படியா நாங்கள் சோதனைகள் ஒப்புக்கொள்ளுகிறோம். சமூகத்தில் செல்லுங்க சபாதிகள் இருந்தால் நல்ல சுகங்களை கொடுக்கிறது. இழந்து போன தேவனாயிருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். சொந்தமானை கொடுத்தாண்டவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாது எப்படி ஜனங்களை தேவனாக வருஷமாய் வனாந்தரங்கள் ஆச்சரியமாய் நடத்தினார். 6 லட்சம் ஜனங்களை ஜனங்களை வானத்தில் மன்னாவை பொழிய பண்ணினார். சீக்கிரம் பண்ணினார். கண்மணியிலிருந்து இந்த உறுப்பினர்களை ஒரு குறையில்லாதபடி நடத்தினார். இந்த மாதமானவர்கள் குறைவில்லாதபடி நடத்தினார். ஜனங்களை ஜனங்களை சந்தித்தார். ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் கவலைப்படாத நடக்க போல சொல்லி இதற்கு கலங்காத சொல்கிறது. விசுவாசமாக செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட தலைமைகளால் இன்னும் செய்வார்கள். எல்லாவற்றையும் அந்த தேவன் அந்த குடும்பத்தை ஆச்சரியமாக நடக்க தேவன் முடியாது, இந்த அனுபவத்தினால முடியாது, செய்ய முடியாது. குடும்பங்களையும் இருந்து பார்த்துக்கொள்ளபடியாக குடும்பங்களையும் நடத்த முடியலப்பா, சமூகத்தை கொடுக்கிறப்பா, நீங்க பிள்ளைகளை நடத்துங்க,
ஆண்டவரே குடும்பம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே எல்லா குறைகளுக்கும் இயேசுவின் நிறைவாக்குவீராக. எல்லா சாவுக்கும் வல்லமைகள் வெளியேறுவதாக, பாவக்கும் வல்லமைகள் வெளியேறுவதாக, எல்லா பிசாசுகள் கட்டுகள் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே பிசாசு கட்டுமணியாக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் சுத்தரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே பிசாசுகளை எதிரிகள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆவிகள் எல்லா இயேசுவின் நாமத்தினால் வெளியே போய் எடுத்து இயேசுவின் நாமத்தினால உலகத்திலே சமாதானம் உண்டாகட்டும், மகிமையுள்ள சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் சபை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நீங்க நடத்தி ஆவியானவரே நீங்க போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கள். ஆலோசனை செய்கிற தேவா அந்த சமயத்தில் வச்சு ஆண்டவரே நீங்க போதிங்கப்பா, நீங்க ஆலோசனை தாங்க. ஞானமான நடக்க ஆண்டவரே திருவிழாக திரும்ப போதாதப்பா. அந்த திரும்ப வேணும், இறக்க வேணும், அந்த சமாதானம் வேணும், அந்த பலம் வேணும், ஆரோக்கியம் வேணும். ஆண்டவரே மகிமை வேணும், மகிமையே மகிமை அனைத்து சிவன் எல்லாம் வச்சிருக்கான தேவா. ஆண்டவரே இந்த பிரசன்னம் இன்னும் வேணும், ஆளுகை வேணும், அதிகாரம் வேணும். கேட்க சமூகத்துல அந்த வருஷத்துல வருஷம் போதாது போதாது. ஆண்டவரே ஜெயிக்க மாசத்தை ஜெயிக்க விசாசத்தை சத்தத்தை வல்லமையை ஜெயிக்க ஆண்டவரே திரும்ப வேணும், சத்தத்தை வல்லமையை ஜெயிக்க ஆண்டவரே திரும்ப வேணும், திரும்ப வேணும். உங்களோட கேட்கலாத வச்சிருக்கான தேவா உலகம் விசாச வச்சு மேற்கொள்ளாத ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாக உண்டாக சாந்தமும் மனமானது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் மகிமை உண்டாவதாக. பார்க்கிறோம் உத்தரவாக இருக்கிறார், நிச்சயம் உத்தரவாக தேவனாக இருக்கிறார். நாட்டப்பட்டவர்கள் பார்க்கிறோம் செலுத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்க்கிறோம் வாக்குத்தத்தங்கள் யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் யோசுவாவை நோக்கி இன்று எழுத்து நிலையை இராதபடிக்கு பரப்பிக் கொண்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாளுக்கும் பின்னால் எழுதப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். எழுத்து நிலையை இராதபடி புரட்டி போட்டேன் நாங்கள் சொல்றோம். வாழ்க்கை வருகிற துன்பங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் வீடு மாற்ற வல்லமையாக மாறாதது நான் மாறாதவர் என்று சொல்லிப்பார். ஆகையால் 46ஆம் அதிகாரம் 30ஆம் வாசிக்கப்படுது. அங்க ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்பர்களால் பெரிதா இருந்ததுனால இருந்து சொல்லிப்பார். மட்டமா நினைப்பாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, கூப்பிடும்போது அற்பமா கொடுக்குறாங்க, 100 இருந்து சொல்லிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ஒரு ஆடு மாடுகள் தொழில் இருந்தாங்க.
பஞ்சம் வரும் பொழுது யோசேப்பு இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார், அந்த தரப்புக்கு வராங்க. அப்போ பார்வோனுக்கு யோசேப்பு சொல்றாங்க, நாங்கள் சிறு வயது முதலே அந்த பூர்வாலத்திலே இந்த பூர்வ தொழிலே இதுதான் ஆடு மாடு மேய்க்கிற தொழில். அதனால எனக்கு அந்த கோசி நாட்டை வந்து நிச்சயமா ஆடு மாடுகளை மேய்க்கிறது எனக்கு கிருபை வரும்னு சொல்லி கேளுங்க, அதை தருவாருன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அந்த மாதிரி அதே போல அவங்க போய் கேட்கறாங்க, சகோதரிகளை வந்து பார்வோன் வந்து கேட்கறாங்க. அதனால அவங்க யோசனை நாட்டுல என்ன செய்யறாங்க, இடம் கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க, யோசிக்கிற நிலையினால செழிப்பா வாழ்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமா அடிச்சாங்க, இருக்கிற அடிமையா இருந்தாங்க. பாவத்தெல்லாம் மன்னித்து அடிமைகளுக்கு விடுதலையாக்கி 40 வருஷமா வனாந்தரத்தில் ஆச்சரியமா நினைச்சாரு நடத்தி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எந்த ஒரு குறையில்லாதபடி நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுங்களுக்கு வெள்ளியும் கொள்ளுலங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கடையை இருக்காங்க. எவ்வளவு துன்பப்பட்டாங்களோ துன்பத்துக்கு தக்கதாக தேவன் சரியா இந்த மகிழ்ச்சியா நினைச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துலாம் நினைச்சாரு. 40 வருஷமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார். ஜெயத்துல பார்க்கிறோம், உங்களை தேவன் ஒரு குறையில்லாதபடி நடக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இடையில ஒரு பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஒருவருங்கிறாங்க. ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம் என்ன பார்க்கும் பொழுது வாழ்க்கை பிரயாணங்களை முறையிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும். முறையிட்டு குறை கூறினார்கள், அதில் சொல்லி முறையிடும் பொழுது அவனுடைய கோபம் வந்து அநேக ஜனங்களை அப்படினால கட்சித்து கொண்டதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் 40 வருஷமா நாங்கள் அழகான மற்றவர்கள் 14 நாள் தூரம் 14 நாள் போஷிக்கிறார், எல்லாம் கண்ணையை கொடுக்கிறார், எல்லாம் இன்பமாய் ஆச்சரியமாய் நடந்து வருகிறார். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம இருக்கிற நல்லா நினைச்சிட்டோம், வெள்ளரிக்காய் கீரைகள் தோல்கள் மச்சங்கள் எல்லாமே நாங்கள் அது இல்லாதபடி காசு கொடுக்காம நாங்கள் சாப்பிட்டோம். ஆனா இந்த வனாந்தரத்துல 40 வருஷமா இருக்குது, 14 மண்ணாதான் முடிஞ்சுட்டே இருக்குது, இதே நம்ம சாப்பிட்டு எங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு வரையின்றாங்க. அதுதான் அவங்களோட கோபம் வந்து அவங்க நினைச்சது வருஷத்துக்கு நினைச்சது அவங்க அடிச்சாருன்னு சொல்லி பார்க்கணும். முக்கியமான ஒரு வாழ்க்கை பிரயாணத்துல எந்த காரியத்திலும் இந்த காலத்துல இனிமே நம்ம முறைவிட்டுக்கலாம், முருமுறுந்து இருக்கலாம், முருமுறுக்கவே கூடாது. அது பொல்லாப்பா என்று சொல்லி பாருங்க. எல்லா 12ஆம் அவகாசம் சொல்லி படிச்சு பாருங்க. கீழாசனத்துலாம் பார்க்கறது அவங்க அப்படிலாம் முருமுறுப்பாங்க சொல்லி இந்த காரியத்தெல்லாம் சொல்லி போட முடியும். அப்போ தேவன் எதிர்பார்க்கறது உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் மத்தியில கற்று கிருபையாய் கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள் நினைச்சுனாங்க முறுமுறுக்காக சொல்லி பார்க்கணும். என்னோட பார்வையில இதை வச்சு கோபமாக இருந்து சொல்லி பார்க்கணும். இந்த வாழ்க்கை பிரயாணத்துல ஒரு நாள் முறுமுறுக்காக கூட நினைச்சுக்கணும். பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபிங்க. இந்த வாழ்க்கையில ஒரு ஆசிரியமா இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 15 பிரஜாதிகளுக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். பிரஜாதிகளுக்கு ஒப்பு கொடுத்து பரியாசமும் நிந்தமும் அடைந்து துக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் நாளில உயிரோடு எழுந்திருக்கார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசப்பா நம்மிட நிந்தைகளை நினைச்சார், அம்மா நிந்தனைப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 15:32 சொல்லும் பிரஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் பரியாசம் நிந்தம் அடைந்து துக்கப்பட்டார். 3ஆம் நாளில உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் கல்வாரி சிலையிலே நம்ம நிந்தை அடையக்கூடாது என்று சொல்லி அவரே கல்வாரி சிலையிலே நமக்காக என்ன செஞ்சாரு, எல்லாவற்றையும் இந்த அவமானங்கள் எல்லாத்தையுமே செய்து முடித்து அதுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 24 பார்க்கும் பொழுது கல்லறை அடைக்கப்பட்டிருந்தது. கல்லறை தேவதூதன் வந்து நினைச்சாரு புரட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள் அவள்தான் செத்து போயிட்டாரு, ராஜா சொன்னவர் செத்து போயிட்டாரு, நம்ம வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது அனுப்பி இந்த கல்லை நம்மளுக்காக புரட்டி 3ஆம் நாள் இந்த ஜனங்கள் இருந்து அடையக்கூடாதுன்னு சொல்லி கல்வாரசியில் நமக்காக எல்லாவற்றையும் நினைச்சாரு செய்து கொடுத்து சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் மன்னத்தை ஜெயமாக விழுங்குவார், தேவதாக தன்னுடைய ஜனங்களை கண்ணீரை யாவரையும் துடைப்பார், ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி நீக்கி போடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்தியில இருக்கீங்களா, அவமானத்துல இருக்கீங்களா, கடன் பிரச்சனைகள் இருக்கீங்களா, கடன்காரனால நினைச்சு சொல்ல தாங்க முடியலையா, அந்த சொல்லுங்க. அந்த மாதிரி பொதுவாக அப்படின்னு சொல்லி அவமானமா பேசக்கூடாது, பொறுமையா தாழ்மையா சொல்லி அனுப்புது. அந்த சொல்லாத அந்த ஜனத்தின் அவத்துல கண்ணீரெல்லாம் துடைப்பார், ஜனத்தின் முந்தை எரிச்சுவார், பூமியில நீக்கி போடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாக்குகளை பிடிச்சு நம்ம நினைச்சோம், முந்தையெல்லாம் பூமியில நீக்கி போடுவேன்னு சொன்னீங்க. இந்த வாழ்க்கையில குடும்பத்துக்கு நிந்தைகள், சொந்த பத்துக்கு வந்ததான நிந்தைகள், மற்ற பிரஜாதிகளுக்கு வந்ததான நிந்தைகள் வரத்தான் செய்யுது. நம்மளுக்கு வந்து நான் உலகத்தை ஜெயிக்க நாங்கள் சொல்றோம்.
பூமியில போராடுற மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அதனால நீ போராடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசியிருக்காரு. ஒவ்வொரு தீர்மானத்தை வச்சிருக்கோம். ஜனங்களுக்கு போராட்டங்கள்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஜனங்களுக்கு போராட்டங்கள்லாம் அப்படியே பிடிக்கும். சாகுற வரை இந்த போராட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு ஆண்டவர் வச்சுக்காரு. ஒவ்வொரு பாதையிலும் நடக்கலாம். அதனால அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க இந்த பாதையில அவங்க பாதையில நம்ம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஓட்ட வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் விசுவாச வளர்க்க வச்சிருக்கிறார். நமக்கு இருக்கிற விசுவாச வளர்த்து கொண்டு நம்ம தான் ஜெயிக்கும். வேலையா எல்லாரும் தூங்குறீங்களா? ஒரு உற்சாகமா இருக்கீங்களா? கேட்குறீங்களா? எல்லாரும் வேலையா வேலையா அழைக்கப்பட்டதான ஓட்டத்துல நம்ம நினைச்சோம் பொறுமையா ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதான தேவன். வீட்டுல பார்க்கிறோம் காரணம் பேசுறது பலனை அவங்க நினைச்சு அந்த வனாந்தரத்துல இருந்து புறப்பட்டு யோகான் பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ ஏற்று அவங்க நிறுத்த செய்வாங்க பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அந்த யோகான் பக்கத்துல வந்தோம்னா காரணம் பேசு பக்கத்துல வந்துட்டாங்க. நிறுத்த செய்ய யாருமே பண்ணல. அப்போ ஆண்டு சொல்ல எனக்காக உடன்படிக்கை பண்ணுங்க. அப்போ அவங்க பெரிய ஆட்கள்லாம் இதுதான் சென்னை முதல் தலைவர்கள் எல்லாம் வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க. பிள்ளைகளை தேவன் நினைச்சாரு. விருத்த சேதம் பண்ணான்னு சொல்றாரு. அந்த விருத்த சேதம் பொழுது கத்தரோட உடன்படிக்கை சரித்திரமே வச்சு நினைச்சாங்க. அவங்க உடன்படிக்கை பண்றாங்க. அதனால அந்த இடத்துக்கு பின்னால் நடந்ததுன்னு சொல்லிப்பாங்க. காரணம் பேசுறது வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பரலோகத்தில் அனுப்பின தேவன் காரணத்துக்கு வந்த பிற்பாடு விருதத்திலிருந்து வருகிற மன்னா அப்படியே ஸ்டாப்பா நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை கத்தர் படைக்கும் பொழுது செகண்ட் ஆசீர்வாதமான கனியினால் அவங்களுக்கு தூஷித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் பேசுறது அவங்களுக்கு அந்த குறையில்லாத அவங்களே நினைச்சாரு. அவங்களே உடைச்சு அவங்களே நினைச்சுட்டாங்க. நாட்டி அவங்க எல்லாமே கனிகளை விருப்பியாக ருசிக்க கொடுத்து அவங்க நினைச்சுக்காரு. திரும்ப கொடுத்தாருன்னு சொல்லிப்பாரு. யோசுவாவுடைய அந்த இடத்துல தான் தரிசனமானாரு. அந்த இடத்துல அந்த இடத்துல பேசினாரு. இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அதனால அவங்க ஆண்டுல ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அதே காரியங்களே நினைச்சுக்கிறாரு. அது போய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசையும் அதே இடத்துல நினைச்சாரு. இந்த உச்சவில இருக்கும் பொழுது ஆண்ட சொல்றாரு இது பரிசுத்தமான பூமி. கால் வைக்கிற இடத்துல இந்த பாதரட்சி கலந்து போடுச்சு. நாம பேசி அதே காரியத்தை வெளிப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு நடக்கிற மனுஷனுக்கு நினைச்சாரு. ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி பேசுகிறது. நம்மளும் ஆண்டோட சமூகத்துல குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும், எந்த காலையில நம்ம போகும் பொழுது காலையில செய்யும் பொழுது ஆண்டவரே நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா போக வேண்டாமான்னு சொல்லி ஒவ்வொரு காலையிலும் தேவ சமூகங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நினைச்சாரு. பதில் கொடுக்கிற தேவனாக இருக்குதா? நம்மளுக்கு ஓடத்துல என்ன அளவுக்கு இருக்கு அதுலதான் ஓடும். இல்லையா? வீட்டுல பார்க்கிற 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சாமியால் பெத்தேலும் பிள்ளைகளிலும் ஜனங்களை நியாயம் விசாரித்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. சாமியால் எல்லா பட்டணங்களையும் நினைச்சாரு. காண்பவர் பெயர் சபாகட்டும் தன் தகுதியை உண்மையுமாய் செய்தார்னு சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட எதுவுமே அவர் என்ன செய்யல, கேட்கல, திருடல, கற்றுக்கிட்டு உண்மையாய் வாழ்ந்தார்னு சொல்லியிருப்பாங்க. விரும்புகிறது ஒரு உண்மையில வாழ்க்கை. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையா இருந்து இந்த நன்மை இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்க. கவலைப்படாதீங்க. அதனால பாவம் சாபம் எல்லாமே கத்தர் மாற்றி கூட வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். கொஞ்சமா இருந்தாலும் அது உண்மையாய் நம்ம அதற்காக செலவிடும் பொழுது இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்றாரு சவுல் என்ன செய்யறாரு பார்க்கும் பொழுது சாமியால் சொல்றாரு இந்த மாதிரி யுத்தத்துக்கு போகணும் அந்த பதி செலுத்தணும்னு சொல்லும் பொழுது வேட்டு பண்ணிக்கலாம் நினைச்சு பொறுமையா வந்துதான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஜனங்கள் விட்டு பிரிச்சு எல்லாரும் முதுகுட்டு போகும் பொழுது உடனே நினைச்சாரு சவுல் ராஜா பலியிடுறாரு. ஆனா அது பலியிடுறது ஆசாரியருக்குரியது, சாமியலுக்குரியது. ஆசாரியருக்கு என்ன செய்யணும்? பலியிடணும். ஆனா இவளை பார்க்கும்போது சவுலே ஜனங்களுக்காக எல்லாரும் முன்வருக்கிறாங்க பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவரே பலியிடுறாரு. பலியிடும்போதுதான் இவரோட கோபம் வருது. சாமியில வந்து பலியிட்டு முடிச்சவங்க என்ன செய்யறாரு? சாமியில் வருகிறார். ஏன் இந்த காரியத்தை செய்தா இதுல நான் செய்ய வேண்டிய ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு அதிகாரம் இருக்கலாம். ராஜாவா இருந்தாலும் அதிகாரம் இருக்கலாம். ஆனாலும் இந்த காரியத்தை நினைச்சுக்கிறாரு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு அவனை புறக்கணித்து ராஜாவாக எல்லாருக்கும் கல்வினார்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம தான் பார்க்கணும். அடுத்தவங்களா வேலையை நம்ம நினைச்சுக்கிறார். அடுத்த குடும்பத்திலேயோ அடுத்த குடும்பத்துல இருக்கிற காரியங்களையோ குறை செய்யறது வாங்குறது அந்த குடும்பத்துல எப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்மளோட வேலை இல்லை. மற்றவங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது. உங்க வேலை என்ன, உங்க குடும்பம்னு அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கணும். பார்த்து போயிட்டே இருக்கணும். பாட்டு சொல்ல ஒடுக்க கொடுக்கப்பட்டதான அழைப்பு நினைச்சுக்கணும். முடிவிலிருந்து காத்துக்கள் இருந்துச்சு ஆலோசிக்கணும். வழியிடும் பொழுது அமைச்சராக ஆசிரியர் இல்லாதபடி ராஜாவா இல்லாதபடி கட்டளிச்சார். கல்லினார் சொல்லி உசியா ராஜா ஆலயத்தில் வரும் பொழுது அவர் புரியவனாய்
அதிகாரத்தில் இருந்தபடியாலே அவருக்கு செய்றாரு. ஆசாரியர் சேர்ந்து ஊழியர்கள் நினைச்சாரு. அவரே வழிவிட்டு அவரே நினைச்சாரு. துருவம் கட்டுறாரு. அதனால வெளிப்படுத்திய இயேசுவோட கோபம் வந்து என்ன செய்யுது? ஒரு நெற்றியில ஒரு கிறிஸ்தவம் வந்து சொல்லி பார்க்கிறோம். அதனால அவருக்கு பறக்கணிக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், தனியா இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். முந்தைய அவமானங்கள் வருது. தேவ சித்தத்துப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில முந்தைய அவமானங்கள் வரும். அதாவது சிலர் விசுத்தத்தை செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரமாய் இருப்பார்கள் சொல்லி பார்க்கிறோம். விசுத்தத்தை செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறாங்க? விசுத்தத்துக்கு நேராக செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த வழியை நடத்த தேவன் நினைச்சாரு. வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பார்க்கிறோம் சாப்பிட நாட்களில் யுத்தம் இல்லாதபடி கீழ்காலிலே அந்த ராஜபாரம் ஸ்திரமா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பாதையில் நடந்ததுனால சுவாமியோட வாழ்க்கை முழுவதும் ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறார். ஞானி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5 அதிகாரம் 9 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களுமா அணியர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பதாமே நினைச்சாரு பூமியை நாங்கள் அரசாளுவோம் என்று சொல்லி புதுப்பாட்டல் பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நினைச்சார் நம்மளை ஆசாரியர்களாய் ராஜாக்களா தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மளை மாற்றிருக்கிறார். புண்ணியங்களை அறிவிப்பது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசிரியர் ராஜ்யங்கள் கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கீங்களே என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ராஜாவின் பிள்ளைகளா இந்த கண்களை நம்ம நினைச்சிரோம் இருக்கிறோம். நம்ம உலகத்தாரால் நம்ம நினைச்சிருக்கிறேன் நம்ம அறிய முடியாது. நம்ம அறிந்திருக்கிற தேவன் அறுத்த பிள்ளைகள் நம்ம ராஜாவுக்கு பிள்ளைகள் கலந்து இல்லை. சத்துக்கு முன்பாக கலைந்து நடக்கணும். கலைந்து பேசப்பட்ட யாருக்கு நினைச்சணும் பேசணும். பேசாத நேரத்தில் அமைதியா இருக்கணும். தேவனை எப்படி பார்க்கிறதா இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது ராஜாக்களாம் ஆசாரியர்களா நம்ம நினைச்சு எப்படி இருக்கிறோம்? இந்த பிள்ளைகளை அழைக்க முடியாது. தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதனால தேவசத்துக்கு நம்ம செய்யப்பட்டு தேவன் நம்ம வாழ்க்கையை நினைச்சார். ஆசீர்வாதங்களை கொண்டு வர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலையிலே இந்த சமூகத்துல அவங்க சொல்றாரு, ஏற்கனவே எப்பவுமே ஏதாவது புரட்டி போடுவேன் சொன்னதான தேவன் இந்த வாழ்க்கையை எது செய்யக்கூடாது, முழுவதுக்கு செய்யக்கூடாது. அவரோட பாதையை அவங்க சிறுதுமே நம்மளுக்கு அழைக்கப்பட்டதான் ஒன்று மட்டும் முன்னாடியே நம்ம நினைச்ச முடியாது. நம்ம வராதபடி நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல 2 நம்ம பார்க்கிறோம். 6 அதிகாரம் 14 பார்க்கும் பொழுது அந்நியர்களுக்கு அவிசுவாசங்கள் படைக்கப்படாது இருக்கிறார்கள். நீதிக்கும் மனிதனுக்கும் சம்மத்தை எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் வேலியாகும் இசை எது? அவிசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் புத்தகங்களுக்கும் சம்மந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாகி அவருக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி அந்த ஜீவன தேவன் ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் பரப்பத்தை விருந்தவை அசுத்தமானே கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் புதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்கள் துர்பாக்கியமாய் இருப்பேன் என்று சர்வ தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பது அந்த வாழ்க்கையில நிச்சயமாகவே நிந்தைகள் அவமானத்திலிருந்து நம்ம நிச்சயம் முடியும் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்மால் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எது சொல்லுகிறது? நிந்தைகள் ஏதாவது கூட நிச்சயம் அதை புரட்டி போடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வசனத்துக்கு 100% விசுவாசத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை கைக்கொள்ளும் பொழுது அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆசிரியப்பட்டதான அந்த மகிமையான நடவடிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை கட்டாவே அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஏதாவது புரட்டி போடுவேன் சொன்னதான தெய்வம் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை தகப்பனை கட்டாவே இருக்கிறாங்க. தகப்பனை கட்டாவே ஆண்டவரே, எனக்கு பிரியமுள்ளாததை செய்து அநேக அவமானங்களை நினைந்ததை நாங்கள் தாண்டி கொண்டு இருக்கிறோம். எதிர்ப்பு சத்துருக்க போராட்டம் ஒருவருக்கு இல்லாதபடி சத்துருவை மேற்கொள்ள ஆகியானவர் இந்த காலங்களிலே செய்கிறோம். அதுதான பிள்ளைகள் ஆகியாட்டும் சரீரத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எழுந்து உண்டாக முடியாது செவிக்கிறோம். உங்க வல்லமையில நேரத்தில் கத்தாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பூமியில் அரசாளுகிற பிள்ளைகளாய் அநேகருக்கு காலை ஆசீர்வாதமாக இருக்க ஆவியாக ஆசீர்வதிக்கும்படியா செய்கிறோம். கிருபை சமாதானம் உண்டாகட்டும், நன்மை கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொரு வரையும் ஆழ்ந்தப்படுத்தும்படியா செய்கிறோம். குணப்பட்ட பின்பு அநேகர் குணப்படுத்த அவர் சுத்தாவியான அனுக்கிரமும்படியா செய்கிறோம். எழுப்புதான் நிச்சயிப்பதற்கான கவலை போவானால் மறுப்பவர்களுக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று செய்து பார்க்கிறோம். அந்தவரே பிள்ளைகள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அனுகிரகமே அனுகிரகம் பண்ணும்படியா செய்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆயத்தமாகும். அன்பே
கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுறப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுறப்பா அனைக்கும் கரங்களிலே ஆணிகளாய் சுவாமி அனைக்கும் கரங்களிலே ஆணிகளாய் சுவாமி உம்மை நினைக்கையிலே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுறப்பா உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுறப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுறப்பா சோத்திரம் பண்ணி அதை பற்றி இருக்கிறது நினைவுகள் இதை செய்து என்றால் பூஜைக்கான பின்பு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் என் நாளாக ஒப்புதை உடனடியாக இருக்கிறது போதெல்லாம் நினைவுகள் இதை செய்து என்றால் பாத்திரமாக புசித்து அந்த பாத்திரத்தில் வானம் அணுகிறானோ அந்த சரீரத்தையும் கட்டத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் இந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தை வானம் பண்ண கடனும் நிறுத்தினாலே அபாரமாய் யோஜனை மனிதனுடன் சரீரம் அறியாதவனால் டாக்டரிலிருந்து ஒரு யோஜனை பண்ணுகிறான் இது நிமித்தம் இதில் அனைவர் வலையினரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள் அனைவரும் நிர்ணயம் அடைந்திருக்கிறார்கள் இருந்தால் நியாயத்திற்கப்படும்போது உலகத்தோடு ஆக்கிரமிகளாக திருப்பப்படாதபடி கர்த்தரால் சூட்சிக்கப்படுகிறோம் ஆக என் சகோதரரே போஜனம் பண்ணும் பொழுது கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் பார்த்திருங்கள் जो திருவிழாக்களே ஆசீர்வாதமான நம்மளுக்காக செலுத்துகிறோம் நம்மை நாமே நிதானம் தரலாம் பார்க்கிறோம் மனசிலே எங்களுக்காக அப்பாவுக்காக சாதத்துக்காக வியாதிக்காக சுவாசத்திலே விசுவாசை பலத்தினால் ஜெயித்த தேவன் உங்களுக்காக பதிவாக சிலைகளை எல்லாவற்றையும் செய்து செலுத்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அப்படி மன்னரையும் சரீரத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் இது ஒன்றுக்காக நாங்கள் வாழ ஆவியான நாமத்தை மகிழ்வுபடுத்துவதற்காக ஜெபிக்கிறோம் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே